ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது செய்யறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட கேட்டியா? செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டியா? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டிட் யூ ஆஸ்க் மீ பிஃபோர் டூயிங் இட் அப்படின்னு பேசலாம். டிட் யூ ஆஸ்க் மீ பிஃபோர் டூயிங் இட், அதை செய்யறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட கேட்டியா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போவேன். நான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போவேன். ஐ வில் கோ ஐதர் டுடே ஆர் டுமாரோ அப்படின்னு பேசலாம். ஐ வில் கோ ஐதர் டுடே ஆர் டுமாரோ. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போவேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உனக்கு ஹோம்ஒர்க் இல்லை? உனக்கு வீட்டு பாடம் இல்லை? டோன்ட் யூ ஹாவ் ஹோம்ஒர்க். டோன்ட் யூ ஹாவ் ஹோம்ஒர்க். உனக்கு ஹோம்ஒர்க் இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறதால சொல்கிறேன். நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறதால இதை சொல்கிறேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ ஆம் டெல்லிங் யூ திஸ் சின்ஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு பேசலாம். ஐ ஆம் டெல்லிங் யூ திஸ் சின்ஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறதால சொல்கிறேன், இதை சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, நீ எங்கே போனாலும் சரி உன்னை நான் விட மாட்டேன். நீ எங்கே போனாலும் சரி உன்னை நான் விட மாட்டேன். நோ மேட்டர் வேர் யூ கோ ஐ ஒன்ட் லீவ் யூ அப்படின்னு பேசலாம். நோ மேட்டர் வேர் யூ கோ ஐ ஒன்ட் லீவ் யூ. நீ எங்கே போனாலும் சரி உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரி, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. ஐ ஹாவ் சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஐ ஹாவ் சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. வேற யார் அங்கே இருக்கிறது? வேற யார் அங்கே இருக்கா? வேற யாரு அங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு பேசணும். ஹூ எல்ஸ் இஸ் தேர் அப்படின்னு பேசலாம். ஹூ எல்ஸ் இஸ் தேர், வேற யாரு அங்க இருக்கா அப்படின்னு அர்த்தம். பார்த்து பேசு, பார்த்து பேசு அப்படின்னு பேசணும். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு பேசலாம். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னா பார்த்து பேசு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, பிறவியிலிருந்தே அவருக்கு கண் பார்வை இல்லை. பிறவியிலிருந்தே அவருக்கு கண் பார்வை இல்லை. ஹீ இஸ் பிளைண்ட் ஃப்ரம் பர்த் அப்படின்னு பேசலாம். ஹீ இஸ் பிளைண்ட் ஃப்ரம் பர்த், அவருக்கு பிறவியிலிருந்தே கண் பார்வை இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, என்னை இங்க வர சொன்னதே நீதான். என்னை இங்க வர சொன்னதே நீதான் அப்படின்னு பேசணும். இதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா, இட் வாஸ் யூ ஹூ டோல் மீ டு கம் ஹியர். இந்த டோல்டு மீ அப்படிங்கிறது டோல் மீ அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? இட் வாஸ் யூ ஹூ டோல் மீ டு கம் ஹியர். என்னை இங்கே வர சொன்னதே நீதான். என்ன நீ தானே இங்கே வர சொன்ன அப்படின்னு அர்த்தம். சரி, அது இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. அது அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை அப்படின்னு பேசணும். தட் இஸ் நீதர் ஹியர் நார் தேர் அப்படின்னு பேசலாம். தட் இஸ் நீதர் ஹியர் நார் தேர். அது அங்கேயும் இல்லை, அது இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, வேற யாராலையாவது பதில் சொல்ல முடியுமா? வேற யாராலையாச்சும் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? கேன் எனிபடி எல்ஸ் ஆன்சர் அப்படின்னு கேட்கலாம். கேன் எனிபடி எல்ஸ் ஆன்சர், வேற யாராலையாச்சும் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு அர்த்தம். சரி, அன்னைக்கு நான் லீவ்ல இருந்தேன். அன்னைக்கு நான் லீவ்ல இருந்தேன் அப்படின்னு பேசணும். அன்று நான் விடுப்பில் இருந்தேன். ஐ வாஸ் ஆன் லீவ் ஆன் தட் டே அப்படின்னு பேசலாம். ஐ வாஸ் ஆன் லீவ் ஆன் தட் டே அப்படின்னா நான் அன்னைக்கு லீவ்ல இருந்தேன். அவர் விடுப்பில் இருக்கிறார், அதாவது அவர் லீவ்ல இருக்காரு. ஹீ இஸ் ஆன் லீவ். ஹீ இஸ் ஆன் லீவ் அப்படின்னா அவர் லீவ்ல இருக்காரு, அவர் விடுப்பில் இருக்கிறார். சரி, அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. என்னால அதுல இருந்து வெளியே வர முடியல. ஐ காண்ட் கெட் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு பேசலாம். ஐ காண்ட் கெட் அவுட் ஆஃப் இட், என்னால் அதுல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு அர்த்தம். வீட்டுக்கு போன உடனே எனக்கு கால் பண்ணு. வீட்டுக்கு போன உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணு. as soon as you reach home. கால் மீ as soon as you reach home அப்படின்னா வீட்டுக்கு போன உடனே எனக்கு கால் பண்ணு. சரி, என்னை நச்சரிக்காத. சும்மா நொய்யினா என்ன நச்சரிக்காத அப்படின்னு பேசணும். டோன்ட் நேக் மீ அப்படின்னு பேசலாம். டோன்ட் நேக் மீ அப்படின்னா என்ன நச்சரிக்காத. உங்க அப்பாவை கூப்பிடு, உங்க அப்பாவை கூப்பிடு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கால் யுவர் டேட். கால் யுவர் டேட் அப்படின்னா உங்கள் அப்பாவை கூப்பிடு, இல்லைனா உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணு. உங்கள் அப்பாவை கூப்பிடு அப்படின்னாலும் கால் யுவர் டேட் அப்படின்னு தான் பேசி ஆகணும். உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணு, அதாவது ஃபோன் கால், உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு பேசுகிறதா இருந்தாலும் கால் யுவர் டேட் அப்படின்னு தான் பேசி ஆகணும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.